Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 926 part 1. ஓபன் பண்ணா நம்ம பிக் மாமோட கப்பலை தான் காட்டுறாங்க. மிதி வாங்கி மல்லாக்க பின்னாடி வந்த கப்பல் ஒரு வழியா சேஃப்டியா லேண்ட் ஆயிடுச்சு போல. ஆனா என்ன, அதுல பிக் மாம் தான் இப்ப இல்ல. எவ்வளவு தூரம் முன்னாடி போனாங்களோ அவ்வளவு தூரம் பின்னாடி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவ்வளவுதான், லேண்ட் ஆஃப் ஆனக்குள்ள போயிட்டோன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்படி திடீர்னு கிங் வந்து அட்டாக் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்ப எப்படியாச்சும் இவங்க பிக் மாம கண்டுபிடிச்சாகணும். சோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பெரோஸ்ட கேட்டவனே அவன் கிருமினலா யோசிப்பான். கட் பண்ணி பிக் மாம காட்டுறாங்க. வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்கான். ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம லூஃபி, அவன் கை ரெண்டையும் விலங்க போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அவ என்கிட்ட நல்லா மாட்டிட்டியான்னு சொல்லிட்டு இருக்கும் போது பையன் அந்த சங்கிலியெல்லாம் ஒட்டச்சுக்கிட்டு வந்து இதோட நீ காலி குந்தானின்னு சொல்லிட்டு கையை ஊத்திட்டு ஹாக்கி பவரோட அடிக்க வருவான். நான் அவ லைஃப் ஆர் டெத்னு கேப்பா. நம்ம பையலுக்கு அதெல்லாம் எங்க தெரியும். அவன் மண்டைய பொலந்தா போதுன்னு அடிக்க போவான். ஆனா அதுக்குள்ள அவ லூஃபியோட லைஃப மொத்தமா எடுத்துருவா. அப்படி எடுத்துட்டாதான் பையன் ஸ்பாட்லயே பாடி ஆயிடுவானே. சோ பையன் செத்துட்டான். இப்படி எல்லாம் அவன் மனசுக்குள்ள ஒரு ஆசை கனவா வந்துகிட்டு இருக்குது. அந்த லூசு பாத்தீங்கன்னா இப்ப தண்ணிக்குள்ள முங்கி மயங்கிட்டான். அந்த டைம்ல இப்படி ஒரு கனவு. இது வந்து டெஃபினட்டா ஆசை இல்ல, பேரோசை. எல்லாம் நடக்குமா என்ன, சான்ஸே இல்ல. மொத்தத்துல பிக் மாமா அப்படியே தண்ணிக்குள்ள முங்கிட்டான். அப்படியே கட் பண்ணி ஒரோச்சி கேஸ்ல காட்டுறாங்க. அங்க அந்த குமரா சாக்கி பாத்தீங்கன்னா அவ பாட்டுக்கு வாச்சிக்கிட்டே இருக்கா. எல்லாம் சுத்தி உட்கார்ந்து அவளோட இசைய ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரசிச்சு அதுலயும் அவளை பாராட்டி தள்ளுவாங்க. ஆள் மட்டும் அழகா இல்ல, அவ வாசிக்கிறதும் அவ்வளவு அருமையா இருக்குதுன்னு. அந்த டோக்கோங்கிற பொண்ணுமே அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் என்ன ஒரு குழப்பம்னா, குமரா சாக்கி இப்படி ஒரு அழகான இசைய வாசிக்கும் போது எப்பவுமே அந்த மாஸ்க போட்டுக்குவா. அதான் என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ண நம்ம ரோபின் தொக்கா மாட்டிட்டால, அந்த ஒனிவா பஞ்சுவோட கேப்டன் குக்குரோ குஜி, ஒல்லுங்க நீ யாரு என்னன்னு சொல்லிரு, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேம்மா. ஆலயம் மண்டையும் பாத்தீங்கல்ல, மூக்கு நீளமா இருக்கத கூட மன்னிச்சிடலாம், காது இவ்வளவு நீளத்துக்கு தொங்குங்கிறதெல்லாம் டூ மச். இப்ப ரோபின் மாட்டிட்டா அவளுக்கு அள்ளு விட்டுட்டு இருக்குது. அவ மட்டும் இப்ப எதுக்கு வந்தா, ஏன் வந்தா, எதனால வந்தான்னு ஒண்ணு விடாம உண்மையை சொல்லலைன்னா ஒரே அடியில அவளை கொன்றுவானாமா. சரி தப்பிக்கலாமான்னு சுத்தி முத்தி பாப்பா. ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அதுவும் நிஞ்சாசா இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். பட் அங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அத்தனை பேருமே நிஞ்சாசு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டில இருக்காங்க. எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது. அதுலயும் டார்ச்சர் பண்ணி கொள்ளுவன்னு வேற மிரட்டுவான். ரோபின் தான் பிரில்லியன்டான ஆளாச்சே. பேரை கேட்டதுக்கு என் பேரு தான் உஷிமிட்சு கோசோ, ஃப்ளவர் கேபிட்டல் எப்படி பணம் இருக்குன்னு செக் பண்றதுக்காக வந்தேன்பா. ஓ அப்படின்னா நீங்க பணத்தை பத்தி ரிசர்ச் பண்ண இங்க வந்திருக்கீங்க. நல்லா ஸ்மார்ட்டா தான் பதில் சொல்றேன். ஆனா நீ பொய்யான பேரை சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன எல்லாம் உன்னால ஏமாத்த முடியாதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். ரோபின் என்ன பண்றதுன்னு தெரியாம வீதியில இருக்கும் போதே அங்க அவங்க அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் இவன் நிஞ்சா பிளேட வச்சு அட்டாக் பண்ணுவா. இன்னொருத்தி என்னடானா அந்த ஜாப்பனீஸ் கிட்டாரை வச்சு சுடுவா. அடுத்த ஒருத்தன் கைத்தை யூஸ் பண்ணுவான். இன்னொருத்தி நெருப்புன்னு மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணுவாங்க. எல்லாத்துலயுமே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிருவான். ஆனா கடைசியில ஒரு கம்பியை போட்டு லாக் பண்ணிடுவாங்க. அட அவங்க பண்ண அட்டாக்ல அவ பயந்து போய் அங்கிட்டு எங்கிட்டு விழுந்து ஒரு 2-3 ஸ்கிராட்ச உடம்புல வாங்கியிருந்தானா அவங்களே விட்டுருப்பாங்க. அட இவ ஒரு டம்மி பீஸ், ஏதாச்சும் சில்லறைய திருட வந்திருப்பான்னு. ஆனா இவ போட்ட ஜம்ப வச்சுதான் கண்டுபிடிச்சிட்டானுங்க. இவ சாதாரண ஆளே இல்ல. அந்த உஷிமிட்சு கோசோங்கிறவன் பணத்தை திருடுறவன். அதாவது பணக்காரங்க கிட்ட திருடி ஏழைங்க கிட்ட விக்கிறவன். மூதேவி பணத்தை எப்பறா திருடி வைப்பாங்க? ஐ அம் சாரி, திருடின பணத்தை ஏழைகளுக்கு கொடுப்பான். சோ அவன் மேல நீ பழிய போட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? அப்படி இப்படின்னு வாங்குன்னு வாங்கிட்டானுங்க. மறுபடியும் அந்த மல்கோவா மண்டையன் கடைசியா கேக்குறேன், ஒழுங்கா உண்மையை சொல்லிரு, இல்லன்னா உன்னைய டார்ச்சர் தான் பண்ண வேண்டியிருக்கும். ரோபினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கழுத்துல இருக்க அந்த விலங்க கழட்டி விட ட்ரை பண்றான். ஆனா முடியல. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அந்த ஷூரிகன் பிளேட வச்சு கண்ணா பின்னா நம்ம பாடியில இறக்குவாங்க. வலி தாங்க முடியாம கதறிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு புதருக்குள்ள உழுப்பிட்டு இருக்குது, என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி அந்த குறி பீச் இருக்குல்ல, அந்த இடத்த காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒட்டமா சாப்பர், இவங்க 2 பேருமே ஃபைட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களாமா. சீரியஸான ஃபைட் இல்ல. நம்ம சாப்பர் அவ கூட ஜாலியா சண்டை போடுறான். அவன் ஜுட்சு எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா சாப்பரை தொட முடியல. மமனசுக்கு எல்லாம் அதுக்கு மேல பிராக்டிஸ். இன்னுமே அவன் அந்த கம்ப வச்சு அடிக்கிறத ஸ்டாப் பண்ணவே இல்லை. இது எல்லாத்தையுமே ஓகே குக்கு பார்க்கும்போது சிரிப்பா வரும். ஆனா இப்போதைக்கு சேஃப்டியா இருக்காங்கன்னு வைங்க. ஒட்டமாக தான் நம்ம லூஃபியை நினைச்சு கவலை. ஏன்னா அவ கடைசியா கேட்ட விஷயம் கைடு அவனை அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிட்டான்னு அவ கவலைப்படுறான். ஆனா நம்ம பையில கவலைப்படலையே, நல்லா ஜாலியா தானே இருக்காங்க. ஏன்னா தெரியும் அவன் எங்க போனாலும் எல்லாத்தையும் பொழுது கட்டிட்டு வந்துருவான்னு. ரைசோ வந்து இன்னும் மேட்டரை சொல்லல, அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு. அதனாலேயே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்காங்க. இந்த வயசுல எல்லாம் நான் லாலிபாப்பை புடிங்கிட்டு போயிட்டா இல்லைன்னா அங்கன்னு பதட்டத்துல சுத்திட்டு இருப்பேன். ஆனா இவங்க பாத்தீங்களா எவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்னு. ஒட்டமா பாத்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுவா. ஏன்னா இது வரைக்கும் அந்த உடோன் பிரிசன்ல இருந்து யாருமே தப்பிச்சது இல்ல. அதனால லூஃபி மட்டும் எப்படி வருவான், எப்படியும் அவனும் அங்கேயே தான் மாட்டிக்க போறானோன்னு கவலை. டாப்பரோட தான் காமெடி. ஆனா அவன் கிடக்குறான், அவன் எப்படி வந்துருவான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நம்ம இப்போதைக்கு பண்ண வேண்டிய வேலை ட்ரைனிங் ட்ரைனிங் ட்ரைனிங். இங்கப்பா நான் எப்படி பண்றேன்னு கடன்னு மேலே ஏறுவான். சோ அப்படி ஏறி போனவன் பீச் ஓரமா ஏதோ ஒண்ணு ஒதுங்கி கிடக்கிறத பாப்பான். உங்கள யாரு அதை யாருன்னு முதல்லயே கண்டுபிடிச்சிட்டீங்களோ அவங்க கீழே
கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா சொல்ல மாட்டேன். நம்ம சாப்பர் என்ன இது ஒரு மாமிச மலையே சரிஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குன்னு அப்படியே உத்து பாப்பான். இருட்டா இருக்கிறதுனால ஒன்னும் ஒழுங்கா தெரியல. அதே நேரம் இங்க ரோபினோட பாடியை பஞ்சர் பண்ணி டிஞ்சர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவளால முடியல. அப்படியே பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு அங்கேயே மண்டி போடுவா. திடீர்னு பார்த்தா ஒரு வில்லத்தனமான சிரிப்பு அவகிட்ட. மேட்டர் என்னன்னா, அவளோட டெவில் ஃப்ரூட் பவரை வச்சுதான் உள்ள போயிருக்காளே தவிர அவ உள்ள போல. எல்லாத்துக்குமே ஒரேடியா வாயில வச்சாலா பண்ணு சுத்துன்னு சுத்தி தேடிட்டு இருப்பாங்க. ஆமா, இங்க மறைஞ்சானா அங்க மூலையில தான் உட்கார்ந்துட்டு இருப்பா. என்ன ஒண்ணு போய் கண்டுபிடிச்சிடலான்னு அறிவு கட்டவனுங்க. வெளியில அங்க பதறிடிச்சு ஓடிட்டு இருப்பா. இப்போதைக்கு அங்க இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா இவ தான் அங்க வந்தான்னு தெரிஞ்சு போச்சே. இனி எங்க பார்த்தாலும் விட மாட்டானுங்களே. இன்னொரு காமெடி தெரியுமா, நம்ம ரோபின் இப்ப யூஸ் பண்ணது ஷேடோ க்ளோன் ஜுட்சு. இந்த ஜுட்சுவை யார் அதிகம் யூஸ் பண்ணுவான்னு அவங்க பேரு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ரோபின் உடனே நம்ம ப்ரூக்குக்கு கால் பண்ணி நான் மாட்டிட்டேன் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுவா. அவனால நம்பவே முடியல. ஏன்னா அவ அவ்வளவு பிரில்லியன்டான ஆளு. அவ எப்படி மாட்டான்னு தான் தெரியல. இந்த கேசல்ல சில பல நிஞ்சாஸ் இருக்காங்க. ஒரு 11 பேரு கிட்ட இருக்காங்க. ரொம்ப ரொம்ப மோசமானவங்கன்னு பிராங்கி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டா. நமி ஷினோபோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டா. ஷினோபோ ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கா இப்படி ஒரு நிஞ்சா கூட்டம் இருக்குதுன்னு. அவனுக்கு ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க, முரட்டு பயலுங்க, எதை வேணாலும் பண்ணுவானுங்க. சோ அதனால அவ இப்ப எங்க இருக்கா என்னன்னு கேட்டுட்டு இருக்கும் போது வழியில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு குடிகார கபோதி வந்துருவான். நல்ல வேலை அவன் இவளை எதுவும் கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு கக்கூச தேடி போயிட்டு இருக்கான். அவன்கிட்ட ஒரு மாஸ்க் இருக்குமா, அதை ஆட்டையா போட்டுக்குவான். மூதேவி பாத்ரூம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறான். என்ன காரியம் பண்ண போறானோ தெரியல. அடே அந்த சாம்பாரண்டா அவன் மூடுகடா, ஒண்ணு வேலைக்காகாது. இப்ப ரோபின் இருந்து ரெஸ்பான்ஸ் இல்ல. நம்ம நமி ஷினோபு ப்ரூக் இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அவளை கண்டுபிடிக்க போறாங்க. இப்ப அந்த கிறுக்கு பைய கூட்டத்துக்கு இவங்க யாரு என்னன்னு தெரியல. வந்தது சாதாரண ஒரு ஸ்பெக்டேட்டரா இல்ல ஒரு நிஞ்சாவா, ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க லீடர் அவ யாரா இருந்தா என்ன, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விதையை காட்டியிருக்கானா இங்க பக்கத்துல தான் எங்கேயாச்சும் இருக்கணும். அங்க உரோச்சியோட விருந்து போயிட்டு இருக்குது. ஏதாச்சும் தேவையில்லாம டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இவங்க சோத்துல அவன் மருந்து வச்சிருவான். அதனால எந்த கலவரமும் பண்ணாம அவளை புடிச்சே ஆகணும்னு வேகமா தேட கிளம்பிடுவாங்க. அந்த டைம் நம்ம ரோபினோட பிரில்லியன்ஸியா பாக்கணுமே. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், ஆஹா பாத்துட்டானுங்க இனிமேட்டு அங்க இருந்தோம்னா நம்மள புடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போக ட்ரை பண்ணுவோம். ஆனா ரோபின் என்ன பண்ணிட்டா, நேரா அந்த உரோச்சியோட விருந்துக்கே போயிட்டான். ஏன்னா இவனு இந்த இடத்தை தவிர மத்த எல்லா இடத்தையும் தேடுவானுங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். உரோச்சியோட இந்த விருந்தை வந்து பிரச்சனை பண்ணா என்னென்ன சம்பவம் பண்ணுவான்னு எல்லாத்தையுமே தெரியுமே. அது மட்டும் இல்லாம இவ ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. பேசாம இங்கே சைலண்டா இருந்து வேலையை பார்த்துட்டு ஒண்ணு முடிவு பண்ணிட்டா. அப்படியே கட் பண்ண சாப்பரு ஏதோ ஒரு மலை மாடு கரை ஒதுங்கி கிடக்குதுன்னு சொன்னால அதை அடிச்சு புடிச்சு போய் பார்ப்பாங்க. பெரிய சைஸ்ல இருக்கும். அதை பார்த்தா மனுஷன் மாதிரி தான் இருக்குது. கைடோ தான் இத்தாண்டி இருப்பான். குடிச்சிட்டு இங்க வந்து கவுந்துட்டானான்னு சுத்தி முத்தி பார்க்கும்போது அது ஒரு லேடின்னு தெரியும். லேடியா, இவ்வளோ பெரிய பாடியோட ஒரு லேடி நமக்கு தெரிஞ்சது அவ ஒருத்தி தானேன்ட்டு நம்ம பையன் வந்து பார்த்துட்டு ஐயோ இவளான்னு சொல்லி பயங்கரமா பீதியாகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.